Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 6ஓட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 13 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் 14ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ரிமைனிங் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ இதோட இந்த சாப்டர் ஓவர், சாரி இந்த எக்ஸசைஸ் ஓவர், as well as இந்த சாப்டருமே இதோட முடிஞ்சது. ஓகே, ஷோ தட் தி ஹைட் ஆஃப் தி கோன் the cylinder of the maximum volume that can be inscribed in a sphere. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம்ல பார்த்தது என்ன பண்ணோம், ஒரு கோன் ஒரு ஸ்பியருக்குள்ள இருக்க மாதிரி நம்ம ஒரு 12th கொஸ்டின் பார்த்தோம், ரைட்? சிமிலர்லி அதே மாதிரி தான் இங்க இருக்கு. பட் இங்க என்ன சொல்றாங்க, சிலிண்டர் ஸ்பியர் உள்ள இருக்கு. R is அதோட ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 2 times R divided by √3 இருக்கும் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. ஆல்சோ ஃபைண்ட் தி மேக்ஸிமம் வால்யூம். ஸோ அப்போ மேக்ஸிமமாக இருக்கும் வால்யூம். அப்போ அந்த மேக்ஸிமம் வால்யூம் என்ன? ரெண்டு விஷயம். இனிஷியலாக அந்த ரேடியஸ் 2R by √3 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அண்டு மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இதுதான் இனிஷியலி அந்த சர்க்கிள். ஸோ அந்த சர்க்கிள்குள்ளே இருக்க இந்த சிலிண்டரை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இந்த சிலிண்டர், இப்போ இந்த சிலிண்டருக்கும் இந்த டச் ஆகிற இந்த பாயிண்ட்ஸை ABCD அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் திஸ் ஸ்பியர் இஸ் கேபிட்டல் R. அண்ட் தென் இங்கே இன்னொரு பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஏன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் ஹைட் ஆஃப் திஸ் சிலிண்டர் இஸ் என்னது, H அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்பியர் ரேடியஸ் இஸ் capital R. And then for cylinder radius small r, height small h. So அப்ப சிலிண்டரோட ரேடியஸ் எங்க இருக்கு? ஸோ இதுதான் ஆக்சுவலி ரேடியஸ் ஃபார் சிலிண்டர். திஸ் இஸ் ஆல்சோ ரேடியஸ். ஸோ இங்கே இருக்கிறதோ ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான். ஓகே, பட் நமக்கு இந்த டயக்ராமில் ஆக்சுவலி இந்த இடம் தான் தேவைப்படும். ஸோ தட் அதை மட்டும் நம்ம ரேடியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இது ஃபுல்லாக h, இந்த மொத்த லென்த்து. அப்போ இந்த OE என்ன பண்ணணும், ஹெச்ல இருந்து இந்த R, பிகாஸ் இது ஆர்னா அதுவுமே ஆர் தான், ரைட்? ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த 12th கொஸ்டின் பண்ண மாதிரியே தான். ஓகே, ஸோ இப்போ இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் OED. ஸோ OED ட்ரையாங்கிள் எங்கே இருக்கு பாருங்க, OED ஆர் OEC. ஸோ இங்கே இருக்கிறது OEC ட்ரையாங்கிள், நான் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கேன். ஆர் இப்படி எடுத்தீங்கன்னா OED. ஓகே, ரெண்டுமே சேம் தான். இந்த பக்கம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் ODE, இந்த பக்கம் பண்ணாலும் OCE. நம்ம இங்கே என்ன பேசுகிறோமோ அதே மெஷர்மெண்ட் தான் இந்த சைடும் வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ OCE விட்டுருங்க, ODE ட்ரையாங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்ன ஆகும், ODE ட்ரையாங்கிளில் hypotenuse square equal to opposite square plus, because it's a right angle triangle, right angle at E. So அப்போ OD square equal to OE square plus OE square plus DE square. OE ஓட ஆன்சர் 6, இந்த ஆன்சர் கேபிட்டல் R, ரைட்? ஸோ இந்த வேல்யூஸ் கேபிட்டல் R. ஸோ அது ரெண்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ OD square equal to OE square plus ED square. ஸோ OD நமக்கு என்ன, R square capital R is equal to ED நமக்கு தெரியும் R square. அண்ட் இது என்ன அப்படின்னா H/2. ஏன்னா இங்க பாருங்க சென்டர், ரைட்? இந்த ஃபுல் லென்த் ஹைட் H. ஸோ அப்போ இது சென்டர் இருக்கிறதுனால ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணோம். அப்போ இந்த பக்கம் H/2, இந்த பக்கமும் H/2 தான். ஸோ அதுதான் நாங்கள் H/2ன்னு எழுதியிருக்கேன். இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், H²/4. அதை லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா யுவர் ஸ்மால் R square equal to capital R square minus H square divided by 4. Then what is the volume of cylinder? ஏன்னா மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் கண்டுபிடிக்கணும், which is pi R square H. அப்போ pi into what is R square value? Capital R square minus H square by 4 into H. Okay, then in the H உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா pi into R square H minus H cube by 4. This is your V of H. ஏன்னா எல்லாமே in terms of Hல இருக்கு. So that இது function of H இருக்கு, அவ்வளோதான். Then next என்ன பண்ணோம், differentiating both side with respect to H. ரெண்டு பக்கமாக H பொறுத்து differentiate பண்ணிங்கன்னா V dash of H நமக்கு என்ன ஆகும், pi into R square into H differentiate பண்ணால் 1 minus H cube differentiate பண்ணிங்கன்னா 3H square divided by 4. ரைட்? ஸோ அப்போ ஃபைனலி V dash of H என்ன வரும், pi into R square minus 3H square divided by 4. இது நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதை ஈக்குவேட்டிங் டு 0, அதாவது V dash of H ஈக்குவேட்டிங் 0, which implies pi into R square minus 3H square by 4 equal to 0. இந்த pi அங்கே டிவைட் பண்ணிங்கன்னா 0 by pi is again 0. ஸோ அப்போ we are just having this term, that is R square minus 3H square by 4 equal to 0. ஸோ இது ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா R square equal to 3H square by 4. இதை இங்கேயும் இந்த 3 எங்கேயும் டிவைட் பண்ணிங்கன்னா 4H square by 3 is equal to
4r square by 3 equal to h square. இந்த ஸ்கொயர் ரூட் அங்கே கொண்டு போனீங்கன்னா ரூட் ஆஃப் 4r square by 3 ஈக்குவல் டு h. அப்போ தனித்தனியாக ரூட் பிரிச்சிங்கன்னா ரூட் ஆஃப் 4 is 2, ரூட் ஆஃப் r square is just r divided by root 3. ஸோ இதுதான் நம்மளோட h வேல்யூ. இதுதான் ஆக்சுவலி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. h ஈக்குவல் டு 2r by root 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம h கண்டுபிடிச்சிட்டோம். மோர் ஓவர் அது மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ். அப்போ அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் 1 வித் ரெஸ்பெக்ட் டு h. ஸோ அப்போ 1 நம்ம அகெயின் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு h. ஸோ எங்கே இருக்கு 1 இது. ஸோ இப்போ h பொறுத்து பண்ணிங்கன்னா இந்த r ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இந்த h ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2h. அப்போ 3 into 2h. ஸோ இட் பிகம் 6h minus 4 0 minus, ரைட். ஸோ திஸ் இஸ் யுவர் v double dash of h. ஸோ pi into minus 3h by 2 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 3h by 2 which is less than 0 anyways. பட் நம்ம h வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டாலும் less than 0 தான் வருது அப்படின்னு சொல்லணும், பிகாஸ் இங்கே h இருக்குது அதனால. ஸோ அப்போ என்ன ஆகும், v double dash of 2r by root 3 equal to minus 3 pi into h value is 2r by root 3 divided by 2. ஸோ அப்போ இது என்ன ஆகும், 2 கேன்சல், root 3 1 கேன்சல் பண்ணிங்கன்னா root 3 pi into rன்னு வந்துடும், which is less than 0, right? பிகாஸ் இந்த 3 நான் என்ன பண்ணலாம், root 3 into root 3ன்னு எழுதலாமா, ஒரு root 3 இங்கே இருக்க ஒரு root 3 கேன்சல் ஆச்சுன்னா இவர் ரிமைண்ட் வித் root 3, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ root 3 கான்ஸ்டன்ட், right, which is greater than 0, pi value it is greater than 0, r radius greater than 0, இது மொத்தமும் greater than 0, but frontல minus இருக்கிறதுனால which is less than 0, right? Therefore the volume of the cylinder has the maximum value when h is equal to 2r by root 3 இருக்கப்ப. therefore அதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். தென் நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, the volume of cylinder கேட்டிருந்தாங்க. அப்போ v வந்து நமக்கு என்னது, pi into r square h minus h cube by 4 இனிஷியலாக நம்ம எடுத்துருந்தோம் மேலே, அந்த வேல்யூவே எடுத்துக்கிறோம். தென் pi into r square into h வேல்யூ நமக்கு என்ன, 2r by root 3 minus 2r by root 3 the whole cube divided by 4. ஸோ அப்போ கியூப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 2 cube is 8, r cube பண்ணிங்கன்னா r cube divided by root 3 cube. ஸோ அப்போ root 3 பவர் 2 by 3 ஆகிடுமா, root 3 கியூப் பண்ணுறப்ப. ஸோ root 3னா என்ன அர்த்தம், பவர் 1 by 2, அதை கியூப் பண்ணுறப்ப பவர் 3 by 2ஆக மாறிடும். 3 by 2னா என்ன எழுதலாம், 3 power 1 into 3 power 1 by 2ன்னு எழுதலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே பாருங்கள், 3 into root 3 by 4 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, இங்கே வந்து டினாமினேட்டர் 2r cube divided by root 3. ஸோ இங்கே pi into, ஓகே. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, ஸோ 3 power 1 into 3 power 1 by 2, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, 3 into root 1 by 2னா root 3. ஸோ இப்போ இந்த டேர்ம் 4ஆல் இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 2r cube minus 3 divided by this. ஸோ அப்போ நம்ம 0ன்னு எழுதிடக்கூடாது, 2r cube by root 3 2r cube by root 3 மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இங்கே ஒரு 3 மல்டிப்ளேயில் இருக்குது. அப்போ இங்கே root 3 சேம் டினாமினேட்டர் இருந்தால் நம்ம கேன்சல் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், சாரி நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணுறேன், இங்கேயும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை root 3 பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆயிரும், 6r cube ஆயிரும். இங்கே 2r cube the whole divided by 3 root 3 வந்துடும். ஸோ 6r cube minus 2r cube by 3r3. ஸோ அப்போ ஃபைனலி pi into இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4r cube by 3 root 3, அவ்வளோதான். therefore the maximum volume of the cylinder is 4 pi r cube divided by 3 root 3. இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் வால்யூமாக இருக்கும். அவ்வளோதான் இந்த கொஸ்டின் நம்பர் 14 over, right? Then 15th question பாருங்க, show that the height of the cylinder of greatest volume na again maximum value which can be inscribed in a right circular cone. கிட்டத்தட்ட முன்னாடி பார்த்த அதே question, பட் அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, சர்க்கிள் ஸ்பியருக்குள்ளே வச்சுருந்தாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரைட் சர்க்குலர் கோனுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆஃப் ஹைட் வந்து h அண்டு செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபா இன் 1/3 that of the cone. ஸோ கோனோட 1/3 போர்ஷனில் இந்த ஆல்ஃபா செமி வெர்டிக்கல் ஆங்கிள் ஆல்ஃபா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரேட்டஸ்ட் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் 4/27 pi h cube into tan square alpha அப்படிங்கிறத நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, சொல்யூஷன். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுதான் நம்மளுக்கு அவுட் சைடில் இருக்க கோன், ரைட்? அதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, கோனோட ஹைட் இங்கே வந்து ஸ்மால் h அப்படின்னு எடுத்திருக்கோம். அது உள்ள நமக்கு என்ன இருக்குது, சிலிண்டர் இன்ஸ்கிரைப்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த பிசிஏ பிசி இந்த குட்டி ட்ரையாங்கிள், இந்த இடத்துல இருக்க இந்த ஆல்ஃபா 1/3 டைம்ஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுதான் ஆங்கிள், செமி வெர்டிக்கல் ஆங்கிள். ஸோ அப்போ இந்த ஏபிசி இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். ஸோ வாட் இஸ் தி ரேடியஸ் ஆஃப் திஸ் சிலிண்டர், இட் இஸ் ஆர், ஸ்மால் ஆர், அண்ட் ரேடியஸ் ஆஃப் தி கோன் இஸ் கேபிட்டல் ஆர். அதே மாதிரி ஹைட் ஆஃப் தி சிலிண்டரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கேபிட்டல் h. அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன், சிலிண்டரோட ஹைட்டை வந்து கேபிட்டல் ஹெச்னு எடுத்துக்கிறோம், ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். இதே கோனோட
ஹைட்டை வந்து ஸ்மால் ஹெச்னும் ரேடியஸை வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்படியே மாற்றி எடுத்துக்கிறேன் ரெண்டையும். ஓகே, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, அந்த குட்டி ட்ரையாங்கிளில். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இட்ஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் அட் பி, ரைட். ஸோ tan ஆல்ஃபா நமக்கு என்ன தெரியும், ஆப்போசிட் பை. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேனில் இருக்கிறதுனால we are constructing this tan alpha. So tan alpha is equal to opposite of alpha divided by adjacent of alpha. So BC by AB ன்னு வந்துரும். So opposite வந்து BC by என்னது AB. So அப்போ BC என்னது, it's a radius of cylinder small r. AB என்னது, இந்த full heightல இருந்து இந்த height ரிமூவ் பண்றது, ரைட். பிகாஸ் இந்த full length தான் இந்த small h. ஓகே, அதுல இந்த height வந்து கேபிட்டல் ஹெச். ஸோ இந்த ஸ்மால் ஹெச்ல இருந்து கேபிட்டல் ஹெச் ரிமூவ் பண்ணுறது தான் இந்த ஏபியோட லென்த்து. அதுதான் நம்ம அங்கே எழுதியிருப்போம். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச். ஓகே, ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச். ஸோ இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யுவர் ஆர் இஸ் நத்திங் பட் tan ஆல்ஃபா இன்டூ ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச். தென் வாட் இஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர்? ஏன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் தான் கிரேட்டஸ்ட் சொல்கிறாங்க, அதான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. அப்போ அதுதான் கன்சிடர் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன, பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா ஹைட் வந்து நமக்கு கேபிட்டல் ஹெச். ஸோ அப்போ பை இன்டூ ஆர் ஸ்கொயர், ஆரோட வேல்யூ நம்ம இங்கே வச்சிருக்கோம். ஸோ tan ஆல்ஃபா இன்டூ ஹெச் மைனஸ் கேபிட்டல் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ this is capital H. Okay, so the height of the that cylinder. Okay, then இது உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் பண்ணிங்கன்னா. ஸோ tan ஸ்கொயர் ஆல்ஃபா இன்டூ ஹெச் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ h. So v of h எல்லாமே in terms of capital H ல வந்துரும் பாருங்க. So pi into tan square alpha into h square minus a minus b whole square, a square minus 2ab plus b square into h. அப்புறம் இந்த h உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா v of h is nothing but pi into tan square alpha into h square h minus 2h into h square plus h cube. Okay, then differentiating both side with respect to h, capital H வச்சு differentiate பண்றோம். So v dash of h என்ன வரும், pi into tan square alpha is just a constant. அப்போ h square அப்படியே இருக்கும். இந்த capital H differentiate பண்ணா 1 minus 2h into h square differentiation is 2h plus h cube differentiation 3h square. அவ்வளவுதான். So அப்போ finally v dash of h is nothing but pi into tan square alpha into h square minus 4h into h plus 3h square. இதை equation 1 வச்சுக்கிறோம். ஏன்னா again நம்ம second derivative யூஸ் பண்ணுவோம் அதனால. So v dash of h equal to 0 பண்ணிங்கன்னா pi into tan square alpha into h square minus 4h into h plus 3h square equal to 0. So அப்போ இந்த term constant அங்க divide பண்றப்ப it become 0. So just only இந்த term மட்டும் இருக்கும். h square minus 4hh plus 3h square equal to 0. It's of the form 3h square minus 4h into h plus h square equal to 0. அப்போ இங்க h square வந்து நம்மளுக்கு வேரியபிள். ஸோ அப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு சம் கான்ஸ்டன்ட் a இன்ட்டு எக்ஸ் plus some constant c formula இருக்கு. அப்போ it's a form of quadratic equation. அப்போ multiply பண்ணிங்கன்னா first number 3 into h square into h square, right? So இந்த capital H square first term வந்து 3h square into h square. அப்போ multiply பண்ணா I need 3h square add பண்ணா middle term minus 4h into h வரணும். அப்போ இதோட term நமக்கு என்ன minus 3h into 3h. இது பண்ணுங்க minus into minus plus 3 into h 3h into h பண்ணிங்கன்னா 3h square இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா minus 4h. அப்போ மிடில் டேர்ம் வந்துடும். ஆர் சிம்பிளி இந்த minus 4h இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, தென் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மில் பாருங்கள் 3 காமன் அண்ட் கேபிட்டல் H காமன். அப்போ 3h காமனாக எடுத்திங்கன்னா h minus h வரும். இது ரெண்டில் minus h காமன், அப்போ காமனாக எடுத்திங்கன்னா h minus h வரும். ஸோ இங்கே h minus h இருக்குது, இங்கே h minus h இருக்குது. அப்போ அதை காமனாக எடுங்க. ஸோ யுவர் ரிமைண்ட் வித் 3h minus h equal to 0. அப்போ ரெண்டு ப்ராடக்ட் ஜீரோனா தனித்தனியாக ஈக்குவல் டு 0. அப்போ h minus h equal to 0 ஆர் 3h minus h equal to 0. ஸோ இதை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா கேபிட்டல் H equal to small h ஆர் h is equal to h by 3. ஏன்னா இது இங்கே கொண்டு வாங்க 3 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா h equal to h by 3 வரும். பட் திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ரேடியஸ் ஆஃப் சிலிண்டரும் கோணும். ஏன்னா நம்ம கேபிட்டல் Hன்னு எழுதியிருக்கிறது ஹைட் ஆஃப் சிலிண்டர், ஸ்மால் h வந்து ஹைட் ஆஃப் தி கோன். ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற மாதிரியே வராது. ஓகே, அப்படி வரதுக்கான பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ தட் தே ஆர் நாட் சேம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், இது சேமாக இல்லாததுனால யுவர் h is nothing but small h by 3. ஓகே, அடுத்து அகெயின் டிஃபரன்ஷியேட்டிங் 1 வித் ரெஸ்பெக்ட் டு h கேபிட்டல் ஹெச்சால் திரும்ப அகெயின் 1 பண்ணிங்கன்னா என்ன ஆகும். ஸோ வேர் இஸ் யுவர் 1 இந்த ஈக்குவேஷன். அப்போ கேபிட்டல் H, அப்போ இது 0 ஆகிடும். ஸோ இது ஜஸ்ட் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளேயில் இருக்கிறதால அப்படியே இருக்கும். இந்த டேர்ம் பண்ணிங்கன்னா 1, அப்போ minus 4h into 1 plus 3 into h ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 2h. அப்போ என்ன ஆகும், ஸோ 3 into 2h plus 4h into 1. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்குது.
then v double dash of h is nothing but pi into h square. So in the term 6h minus 4h, 4 times small h. Okay, then when h equal to h by 3, மேல நம்ம கண்டுபிடிச்சு வச்ச அந்த வேல்யூ ரைட் இங்க வச்சிருக்கோம், h equal to h by 3, அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 6 into 6 h by 3 minus 4h pi into tan square, this is your value. So அப்போ finally pi into tan square, so 2h minus 4h னு வருமா, so இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 2h, அப்போ will get minus 2h pi into tan square alpha which is less than 0, because இந்த value pi greater than 0, h greater than 0, 2 greater than 0, tan square which is positive anyways, இதெல்லாம் positive but frontல minus இருக்கிறதால which is less than 0, therefore volume of the cylinder has the greatest value when h is equal to h by 3, that is small h by 3. அப்போ what is the volume finally, pi into tan square into h square h plus h cube minus 2h square h into h square, இதுதான். அப்போ இந்த h placeல small h by 3 அப்படின்னு போடுங்க, அப்போ h square into h by 3 plus h by 3 the whole cube minus 2 into h by 3 the whole square, so pi into tan square alpha வெளியில அப்படியே இருக்கு. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா h cube by 3, இது என்ன ஆகும், h cube by 27 minus 2 into the h square, அப்போ h square into h cube, அப்போ minus 2h cube divided by 9. okay, so இப்போ common term 27 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், இங்கே into 9 பண்ணோம், அப்போ numerator into 9, அப்போ 9h cube, இங்கே 27 இருக்கு, so plus h cube, இங்கே என்ன வரணும் into 3, அப்போ numerator into 3 னா minus 6h square, so pi into tan square alpha. So finally pi into tan square alpha, இது add பண்ணிங்கன்னா 10 minus 6 is 4, so 4h cube by 27. So finally 4 by 27 of pi h cube into tan square alpha, this is your volume of this, and that's all for this one. இதுதான் நம்மள ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, hence proved the result, and that's all for the 15th question. and last ஒரே ஒரு question இருக்கு இந்த எக்ஸசைஸ்ல, இதோட வந்து இந்த எக்ஸசைஸ் ஓவர், ரைட். so 16th one, a cylindrical tank of radius 10 meter is being filled with wheat at the rate of 314 cubic meter per hour. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, cubic meterனா வால்யூம், வால்யூமில் நடக்கிற சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு அவர், அப்போ dv by dt யோட ஆன்சர் 314 கொடுத்துட்டாங்க. then the depth of the wheat is increasing at the rate of, என்ன ரேட்டில் அதோட டெப்த் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கேள்வி. அப்போ சிலிண்டரை வச்சுக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1 meter per second, 0.1 meter per hour, and then 1.1 meter per hour and 0.5 meter per hour, which is 1 meter per hour, sorry. so solution, first cylinder என்னென்ன radius வந்து smaller, height வந்து small h நம்ம கன்சிடர் பண்றோம் வைங்க. then what is the volume, pi r square h. அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் 10 இருக்கணும், அண்ட் dv by dt யோட ஆன்சர் வந்து 314 மீட்டர் கியூப் பர் ஹவர்னு கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஃபார்முலா என்ன, அப்போ அந்த இடத்துல இதை போடுங்க, pi into r வேல்யூ 10, அப்போ 10 ஸ்கொயர் into 100 which is 100, 10 ஸ்கொயர் is 100, so 100 pi into h னு வரும். then differentiating both side with respect to t, because அவங்க கொடுத்துருக்க மெஷர் வந்து dv by dt, அப்போ with respect to, ஏன்னா அவங்களே நம்மளை கேட்டிருக்கிறது how fast it increases, எதில் ஹைட்டில், டெப்த்னா ஹைட்டில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்றது, அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டீல தான். ஓகே, அப்போ dv by dt is equal to 100 into pi constant, h டிஃபரன்ஷியேட் பண்ணால் dh by dt. ஸோ given வந்து என்ன, dv by dt is nothing but 314 meter per hour. அப்போ இந்த பிளேஸில் அதை போட்டிங்கன்னா 314 equal to 100 into pi equal to d into dh by dt. அந்த 100 pi இங்கே டிவைட் பண்ணுங்க. ஸோ 100 into pi வேல்யூ நம்ம 3.14 எடுத்துக்கலாம், இல்லை 22/7 கூட எடுத்துக்கலாம், பட் இங்கே 314 இருக்கிறதால 3.14 எடுத்திங்கன்னா ஈஸியாக கேன்சல் ஆயிரும் அதனால். ஸோ இப்போ 100 into 3.14 is 314, நியூமரேட்டர் 314, ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1. அப்போ dh by dt யோட ஆன்சர் 1. அப்போ ஹெச்ங்கிறது டெப்த்து, அப்போ டெப்த் ஆஃப் தி வீட் இஸ் இன்க்ரீசிங், பிகாஸ் ப்ளஸில் வந்திருக்கு, அப்போ இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 1 meter per hour. அவ்வளோதான் கொஸ்டினோட ஆன்சர், அண்டு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். And that's all for this question number 16, and that's all for this video. and இந்த chapter 6 வந்து இதோட நம்மளுக்கு வந்து ஓவர், ரைட். ஸோ இதோட வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வால்யூமில் ஆல்மோஸ்ட் எல்லா கொஸ்டினுமே நான் சால்வ் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் ஆல் தி எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள், மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ், ஒரு ப்ராப்ளம் கூட இல்லை, எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு செக்ஷன்லையும் தனித்தனி பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு 50, 20, இந்த சாப்டர்லாம் 51, 52 வீடியோஸ் கிட்ட வந்திருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் நம்ம அடுத்து வால்யூம் 2ஓட கண்டென்ட்ஸு அதை பற்றி பார்ப்போம், அதோட என்ன செக்ஷன்லேருந்து போகலாம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.
தேங்க்யூ.